ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் டாக்டர் வைபவ் சுரேஷ். நான் ஒரு பொது மருத்துவர். ஸோ இந்த காணொளியில நம்ம சம்மர் குறித்து தான் பார்க்க போறோம். சம்மர் குறித்து என்ன குடிக்கலாம், என்ன சாப்பிடலாங்கிறத நான் கொஞ்சம் சொல்ல போறேன் உங்ககிட்ட. ஸோ சம்மர் வந்தாச்சு, உங்களுக்கே தெரியும். சம்மர்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன? ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் தான். ஸோ முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, இதெல்லாம் கம்மியா எடுத்துக்கணும். ஆமா, உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் சாப்பிடணும் போல தோணும் அப்படின்னு சொல்றீங்க சம்மர்ல. ஆனா என்னன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து உங்க ஹீட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பாடி ஹீட் இன்கிரீஸ் பண்ணி விடும். பிளஸ் அதே மாரி குளிர்பானம் போற விஷயங்கள் நெறைய எடுத்துக்கும்போது, டீஹைட்ரேஷன் வந்து அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நெறைய தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அதோட சேர்த்து நெறைய ஜூஸஸ், பழ வகைகள், காய்கறி நெறைய சேர்த்துக்கோங்க. அதுல இருக்க வாட்டர் கன்டென்ட் உங்க பாடியில இருக்கிற வந்து வாட்டர் லெவல வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணும். டீஹைட்ரேஷன் போல விஷயங்கள் வராம தவிர்க்கும். ஐஸ்கிரீம்லாம் எடுத்துக்கலாம், தப்பில்ல. ஆனா கொஞ்சம் குறைஞ்சு எடுத்துக்கோங்க. குறைவா எடுத்துக்கோங்க. டெய்லி சாப்பிடாதீங்க. இந்த மாரி பண்றதுனால ஓரளவுக்கு வந்து நம்ம சம்மர்ல வந்து டீஹைட்ரேஷன் வராம நம்ம நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நெறைய தண்ணி எடுத்துக்கோங்க. நெறைய ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. பழ வகைகள்லாம் எடுத்துக்கோங்க. நெறைய காய்கறி எடுத்துக்கோங்க. முக்கியமா வந்து வெளிய சாப்பிடுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது பெஸ்ட்டு. ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடாதீங்க. ரொம்ப நேரம் ஈஸியா ஏர்லியா வந்து கன்சியூம் பண்றது என்னைக்குமே நல்லது. இதெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு மத்த பிரச்சனைலாம் வராம இருக்கும். மத்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராம இருக்கும். அதே டைம்ல வந்து பாடியோட வாட்டர் லெவலும் நல்லா மெயின்டெயின். ஸோ அதுல முக்கியமான விஷயம் அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, நம்ம புரொடெக்ஷன். நம்ம வந்து உடல். அதாவது உடல வந்து எப்படி இந்த வெப்பத்திலேருந்து புரொடெக்ட் பண்ண போறோங்கிறத பார்க்கணும். அதாவது நம்ம போடக்கூடிய துணிலேருந்து எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமா சம்மர்ல வந்து நம்ம புரொடெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். வெளிய போறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவிர்க்கணும். முக்கியமா இந்த 11:00 டூ 4:00 டைம் வந்து வெளிய போறத தவிர்க்கணும். ஏன்னா அப்பதான் வந்து பீக்ல இருக்கும். ஸோ அப்போ வெளிய போறத தவிர்க்கிறதுனாலயே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்படியே வேற சூழ்நிலை இல்லாம, வேற சூழ்நிலை நீங்க போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது, நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க பாடிய வந்து ஸ்கின்ன புரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் மாரி போட்டுக்கலாம். காகல்ஸ் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பாடிய வந்து கவர் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா சன்லைட் வந்து நம்ம ஸ்கின்ல படாம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றதுனால, அந்த மாரி சன் பர்ன்ஸ் போல பிரச்சனை வராம இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம போட்டுக்கிற வந்து அந்த துணி. நம்ம வந்து குளோத்ஸ்ல வந்து கவனம் செலுத்தணும். இந்த மாரி நேரத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் இல்ல சிந்தெடிக் குளோத்ஸ் எல்லாம் போடுறத அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்டபுளான குளோத்ஸ் உங்களுக்கு எது வந்து சுலபமா இருக்கோ, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ, காட்டன் அந்த மாரி லைட் கலர் காட்டன்ல செஞ்ச குளோத்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போடுறதுனால பாடி குளிர்ச்சியா இருக்கும். உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் வராம இருக்கும். பிளஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். த்ரூ த டே வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மைகள் அதிகமா தான் இருக்கும். தேங்க் யூ.